அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சம் சுன்னத் தொழுகிறவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் நெருக்கம் வந்தது. நல்லா சுண்ணத்தை யாத்தாக்கினா 100 ஷஹீதுடைய கூலி இன்றைய காலத்தில் நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தொண்டு மக்கி போகிற காலத்தில் ஒரு சுண்ணத்தை யாத்தாக்கினா 100 ஷஹீதுடைய கூலி. இப்படிப்பட்ட கூலி அல்ல ஜலாவுத்தால இன்றைய காலத்தில் மக்களை தாராண்டா மிகப்பெரு நிர்மத்தனம் உண்டு. அகிலங்களை படைச்சி போற்றியக்கூடிய ஏகனாய அல்ல ஜலாவுத்தாலா அவனுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இடத்துல எங்களை ஒன்று சேர்த்து வச்சிருக்கான். இப்படிப்பட்ட இடத்துல அல்ல ஜலாவுத்தாலா எங்களை நெருக்கமாக வச்சிருந்த காரணத்துக்கு அதிகமாக சொத்து செய்யணும், நன்றி சேர்க்கணும். அல்லாவுடைய மார்க்கம் புனிதமானது, பரிசுத்தமானது. அல்லாஹ் உயர்ந்தரமானவன், அவனுடைய மார்க்கம் உயர்ந்தது. அதே மாதிரி அல்லாட மார்க்கம் கண்ணியமானது, பரிசுத்தமானது. அதே மாதிரி அல்ல ஜலாவுத்தாலா இது யாருக்கு நாடுறானோ அவனுக்கு மட்டும்தான் இந்த கலிமாவுடைய பாக்கியத்தை கொடுக்குறோம். அல்லாஹ் நினைச்சு நம்ம உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் கொடுத்திருக்கச்சு. ஆனால் அப்படி செய்யலை அல்ல ஜலாவுத்தாலா. அல்லாஹ் யாரை நாடினானோ அவனுக்கு மாத்தினா இந்த கலிமாவுடைய பாக்கியம். இதுக்காக அதிகமாக நாங்கள் சுக்குர் செய்வோம். இதுக்காக பல தியாகங்கள் சஹாபாக்கள் நபிமார்கள் கஷ்டப்பட்டாங்க. தியாகத்திலே உறுதியா இருந்தது நம்பிக்கை, அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி நெருப்பு கண்டத்துல போடுறாங்க, நெருப்பு இதுல போடுறாங்க. 40 நாளா பத்தி கொண்டே. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி அவங்களுடைய பல தியாகங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் பட்டாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு கண்டத்தில் போடப்பட்டும் அவனுடைய நம்பிக்கை அல்லாஹ் மேல உறுதியா இருந்துச்சு. எந்த அளவுக்கு உறுதியா இருந்துச்சு? நெருப்புல போட போறேன்னு தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, அப்பையும் உறுதியாகிறாங்க. என்னைய காப்பாற்றக்கூடியவன் ரப்பு மாத்திரம். அல்லாஹ்வோட உதவி நெருப்புல போடக்கல அல்லாஹ்க்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைக்கல. எப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதவி கிடைக்குது? நெருப்புல போட்ட பொறுத்தா அல்லாஹ்வோட உதவி கிடைக்குது. அதே மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுல விழுங்கப்படுது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துல வயிற்றுல 40 நாட்கள் இருக்கிறாங்க. எப்போ அல்லாஹ்வோட உதவி கிடைக்குது? மீனுடைய வயிற்றுல புழுங்க முன்னுக்கு கிடைக்கல. எப்போ அல்லாஹ்வோட உதவி கிடைக்குண்டா மீனுடைய வயிற்றுல இருக்கிறாங்களே அப்பதான் அல்லாஹ்வோட உதவி கிடைக்குது. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய கூட்டத்தை கூட்டிட்டு அப்படியே வாராங்க. பிறனவங்க பெண்ணுக்கான தேடிட்டு வர டைம்ல, அந்த டைம்ல யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட கூட்டத்துக்கு உம்மத்துக்கு உதவி கிடைக்கல. எப்ப கூட்டத்துக்கு உதவி செய்யப்படுது? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும் முன்னுக்கு போனா கடல் வரும். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்ன கட்டளை பிரகாரம், அல்லாஹ்வோட வழிகாட்டி பிரகாரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தை கூட்டு போறாங்க. எந்த பிரகாரம் கூட்டு போறாங்க? கடலை முன்னோக்கி கூட்டு போறாங்க. அந்த டைம்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அசாவலை அடிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வோட உதவி கிடைக்குது. 12 பாதையா பிரிக்கப்பட்டு அவனுடைய கூட்டம் ஒவ்வொருத்தரும் தப்பிக்கப்பட்டுச்சு. எப்ப உதவி கிடைச்சிச்சு? ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும் தன் நபிமார்களுக்கு உதவி கிடைக்கப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட உதவி எப்படி கிடைச்சிச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஃமின்களுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை. அல்லாஹ்வோட கட்டளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. என்ன காரணம்டா, இந்த உலகத்தில் களிமா சொன்ன ஒவ்வொரு அடியானுக்கும் சோதனை, கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனை, சோதனை வந்து கொண்டே தான் இருக்கும். சொல்லிக்கொள்ளேலா எப்படின்னா வந்து கொண்டே தான் இருக்கும், தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். அந்த டைம்லையும் பொறுமையோடு எழுந்து அல்லாஹ்வுடைய உதவியை கேட்டு அல்லாஹ்வோட நம்பிக்கையோட அல்லாஹ் பக்கம் திரும்பணும். ஏன் நபிமார்களுக்கு பல சோதனைகள் வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பாடுபட்டாங்க? அவனுடைய கோத்திரத்துக்கு முன்னுக்கு மிக பெரும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உயர்த்தப்பட்டு எந்த ஒரு நபிமார்களும் இல்லை நன்மை எது தீமை எதுன்னு சொல்ற அளவுக்கு சஹாபாக்கள் அவங்க முன்னுக்கு அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படி? அவங்க சிறிய ஒரு விஷயத்துக்காக பரம்பரையா சண்டை போட்டாங்க. ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு பரம்பரையா அடிச்சு கொள்வாங்க, உயிரை கைப்பற்றி கொள்வாங்க. அதே மாதிரி பல இதுகள் இருந்தாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முயற்சி செஞ்சாங்க? மிகவும் அந்த காஃபிர்கள் மத்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சி செஞ்சாங்க, இந்த உழைப்பை செஞ்சாங்க.
இந்த உழைப்பு எப்படி செஞ்சாங்க? ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் போயிட்டு முறையிட்டாங்க. ஒவ்வொருத்தட்டையும் போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்டாங்க. புனிதமான மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. எப்படி? தாயிஃப் மக்கள்கிட்ட போகிறாங்க. தாயிஃப் மக்கள்கிட்ட போயிட்டு உடன் பிறந்த சகோதரர்கள்ட்ட அறிவிப்பு செய்கிறாங்க. இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கோங்க, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்க. அவங்க மறுக்கிறாங்களே. எப்படி? இந்த தாயிஃப் மக்கள் மறுக்கிறாங்க. அதோட 2வது சஹாபி மற்றவங்கள்ட்ட போகிறாங்க. உடன் பிறந்த சகோதரர் மற்றவர்கிட்ட போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்கிறாங்க. அல்லாஹ்க்கு கிடைக்கல, அவங்கள தவிர வேறு ஒரு நபிமாருக்கு கிடைக்கும், நபி தேர்ந்தெடுக்க. அந்த டைமில் வார்த்தையால் கேவலப்படுத்துகிறாங்க. அந்தளவு கேவலப்படுத்துகிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோட ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்லுவோம்ட்டு ஊர் மக்கள்கிட்ட போகிறாங்க. ஊர் மக்கள் அந்தளவுக்கு வார்த்தையால் ஒவ்வொரு இதால் கேவலப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 ரோட்டாக பிரிஞ்சு கொண்டு சிறுவரோட கயிறை கல்லை கொடுக்குறாங்க. கல்லை கொடுத்து அவனுடைய மேனில் அடிக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய மேனில் அடிக்கப்படுது. அவனுடைய மேனில் அடிக்கிற அவனுடைய மேனிலிருந்து ரத்தம் வடியுது. அவனுடைய மேனிலிருந்து ரத்தம் வடியுது. எந்த அளவுக்குண்டா பாதனையாக அவனுடைய ரத்தம் அவனை அப்படியே ஒட்டி கொள்ளுது. ஒரு கால் எடுத்து மறுக்கால் எடுத்து வைக்கல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்பப்படுத்தப்படுது. உடனடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலைக்கு பொறுப்பான வாரர்களை கூப்பிட்டு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுந்து கொண்டு கவலையோடு வாராங்க. ரத்தம் சிந்தின வண்ணமாக வாராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, மலைக்கு பொறுப்பான வாரர்களை கூப்பிட்டாங்க. மலைக்கு பொறுப்பான வாரர்கள் கேட்குறாங்க, யா ரசூலா, நீங்கள் கட்டளை எடுங்க, இந்த மக்களை நான் அழிச்சிடுறேன், நீங்கள் சொல்கிற பிரார மக்கள் அழிச்சிடுறேன் அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய பலவீனம் இன்றைக்கு மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க, பிற்காலத்தில் வர மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. அவளுடைய கவலை, அவளுடைய ஒவ்வொன்றும் தியாகங்கள். இன்றைக்கு நாங்கள் களிமா மொழிஞ்சிக்கிறோம், அவங்க பட்ட தியாகங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் எறும்பினா அழகிய முறையில் வெள்ளிக்கிழமை செல்லுவாங்க. போயிட்டு மக்கள்கிட்ட அறிவிப்பு செய்வாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு. அவங்க கேவலப்படுத்துவாங்க, எச்சை துப்புவாங்க, அடிப்பாங்க, பல முறையில் துன்புறுத்துவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் மாலை வழக்கல்ல எப்படி வருவாங்க? அழுக்குப்பட்ட நிலைமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஈடேற்றம் அடையணும், ஒவ்வொருத்தரும் சொர்க்கத்தின் பக்கம் போகணும். ஆனால் பல துன்பங்கள் சஹாபாக்கள் பட்டாங்க. அதே மாதிரி அவனுடைய உயிரையும் தியாகம் செய்கிற அளவுக்கு துணிஞ்சாங்க. காரணம் என்ன? முழு உம்மத்து மக்களும் சொர்க்கத்தின் பக்கம் போகணும். ஆனால் அவங்களுடைய எந்த ஒரு சிரமம், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் ஃபெஸ்ட்டுக்கு அவங்க போகக்கூடிய இடம் தொழுவ மஸ்ஜித் பக்கம் தான் மீடுவாங்க. மஸ்ஜித் பக்கம் தொழுவக்கூடியவளாக மாறுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டங்கள் வந்து கொண்டே ஒன்றன் பின்னா கஷ்டங்கள் வந்து கொண்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு போயிட்டு முறையிடுவாங்க, அல்லாஹ்வோட துஆ செய்வாங்க. சஹாபாக்களுக்கு தின்றதுக்குள்ள இருக்கிற ஒரு உப்பு, அவங்கள ஊற்ற உப்பு தீண்டா கூட மஸ்ஜித் பக்கம் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. எப்படி அனஸ்டரை எல்லாம் அவங்களுடைய தோட்டத்தில் விவசாயம் செய்கிறதுக்கு எந்த ஒரு தண்ணியும் இல்லை, வசதி வாய்ப்பும் இல்லை, வறண்டு போயிட்டே பூமி. என்ன செய்கிறாங்கடா அனஸ்டரை எல்லாம் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல தொழுவுறாங்க. ஃபெஸ்ட்டுக்கு 2 ரக்காத் தொழுவுறாங்க. அதுக்கப்புறம் அடிமையை அனுப்பி பார்க்குறாங்க, என்னுடைய தோட்டத்துக்கு என்ன சார் ஏற்பாடு நடக்குதான்னு பார்த்து மறுபடியும் தொழுவுறாங்க. ஒன்றன் பின்னா தொழுந்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கின்னு அவளுக்கு ஒரு பறவையுடைய நிழல் அளவுக்கு அவங்களுடைய தோட்டத்துக்கு மட்டுமல்ல ஜலாவுத்தால மழையை பொழிஞ்சு. என்ன காரணம்? எதன் பக்கம் நோக்கி வந்தாங்க? எந்த அளவுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்துச்சு அவனை பத்திர. ஒரு சஹாபில ஊட்ட தின்றதுக்கு வறுமை ஆக்கி, கஷ்டங்கள் ஆக்கி,
ஆனால் அவங்க முன்னோக்கி போகிறாங்க. எந்த பக்கம்டா? மஸ்ஜித் பக்கம் தான் போகிறாங்க. மஸ்ஜிதை போயிட்டு அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சு பெற்றுக்கொள்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீக்கிறாங்க, சஹாபாக்கள் மீக்கிறாங்க. அந்த டைமில் சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த அடியான் வந்து 2 ரக்காத் தொழுந்து போகிறான், என்ன காரணம் தெரியுமா அப்படின்னு. யா ரசூலே, நீங்களே அழிஞ்சவங்க, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு. அவங்களுடைய வீட்டில் உப்பு தீந்த காரணமாக அவங்க வந்து மஸ்ஜிதை கேட்டு பெற்றுக்கொள்ளவங்களாக மாறினாங்க. சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்கிறோம். ரப்பனா லக்கல் ஹம்து, ரப்பனா லக்கல் ஹம்து. வானவர்கள் 30 பேர், வானவர்கள் 30 பேர் ஒன்றன் பின்னாக இந்த அமலுடைய கூலி எழுதுறதுக்காக வராங்க. ஒவ்வொரு இதுலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்தது வந்து அமலின் பக்கம். அவனுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனை வரக்கலையும் ஆமானின் பக்கம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை திருப்பினாங்க. அதே மாதிரி நாங்களும் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்தில் பொருந்திக் கொள்ள படித்தா, நாங்கள் இப்போ தொழுந்தோம், 2 ரக்காத் தொழுந்தோம், 4 ரக்காத் தொழுந்தோம், 8 ரக்காத்து தொழுகிறோம், சுன்னத்து தொழுகிறோம். நாங்கள் தொழுவக்கூடிய அமல் பொருந்திக் கொள்ள படித்தாலே ஒவ்வொருத்தரும் எங்களுக்குள்ள நாங்கள் காட்டுசாரி கேட்கணும். சஹாபாக்கள் பயந்தாங்க, அமல் செய்வாங்க. எந்த அளவுக்கு அமல் செய்வாங்க? அந்த அளவுக்கு மிகப்பெரும் அவனோட கால் வீங்கும் அளவுக்கு அந்த அளவுக்கு சிரமப்பட்டு அமல் செய்வாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு அமல் பொருந்திக்கொள்ள பட்டுச்சாண்டு அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே காக்குசாரி கேட்டு அணிந்து கொள்வாங்க. அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் பொருந்திக்கொள்ள பட்டுதான்னு பார்க்கணும். எந்த ஒரு அமல் செய்கிறதா இருந்தாலும் அல்லாட பொருத்தத்துக்காக மாத்திரம் செய்யணும். மழை அளவுக்கு நன்மை செஞ்சுட்டு வருவாங்க, ஆனால் அல்லாட பொருத்தம் இல்லாமல் எந்த ஒரு அடியானுக்கும் சொர்க்கம் போயிடாது. நாங்கள் ஒவ்வொரு அமல் செய்கிறதும் அல்லாட பொருத்தத்துக்காக மாத்திரம் செய்யணும். அதே மாதிரி இன்றைக்கு மக்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு உண்டா? மக்கள் மஸ்ஜிதை விட்டு விரண்டு ஓடக்கூடியவங்களாக மாறுறாங்க. எப்படி? 5 நேரம் மஸ்ஜிது கலைக்கு செய்யப்படுது, பாங்கு சொல்லப்படுது, ஆனால் மக்கள் மஸ்ஜிதோடு வந்து தொழக்கூடிய மக்கள் வந்து குறைவாக தான் இருக்குது. இந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்மு உயர்த்தப்படும் காலத்துக்கு முன்னுக்கும் அறியாமை வளர்ந்த காலத்துக்கு முன்னுக்கும் நல்ல அமல் செஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு. இப்படிப்பட்ட காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொள்கிறோம். இந்த டைமில் நாங்கள் அதிகமான தியாகங்கள் முஜாதா செய்யக்கூடியது. அல்லாஹ் ஒரு அடியான்ட்டு 3 விஷயத்தை எதிர்பார்க்கலாம். ஒன்றோ எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் அல்லாஹ் பக்கம் மீறக்கூடிய அடியான் அல்லாஹ் விரும்புகிறோம். இன்னொன்று பாவம் செய்யக்கூடிய அடியான், கண்ணீர் சிந்தக்கூடிய அடியான் அல்லாஹ் விரும்புகிறான். 3வது அல்லாஹ்வோட பாதையில் ஹிஜ்ரத் செய்யக்கூடியது, அல்லாஹ்வோட தீன் எடுத்து போகக்கூடிய மக்களை விரும்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் நானும் தயாராகுமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்களே. நானும் என்னுடைய அமலை சீர்படுத்துகிறேன், அதோ இல்லாமல் முழு உம்மத்து மக்கள் மத்தியில் முயற்சி செய்கிறேன். அதுக்கான சொல்லுங்களேன். இன்ஷா அல்லாஹ் 4 மாதம் நானும் போகிறேன். நானும் 4 மாதம் அல்லாஹ்வோட பாதைக்கு போகிறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவரை கபூல் செய்வானா, அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா, வாழ்க்கையாளர் தீனுக்காக பயன்படுத்துவானா. இன்னும் வெளிப்படுத்துங்க, உங்களை நீயத்தை வெளிப்படுத்துங்க. இன்றைக்கு மக்களுடைய நிலைமை, நாங்கள் அமல் இபாதத் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ மக்கள் அமல் இபாதத் இல்லாமல் ஏதோ தானோன்னு வாழ்க்கை அமைச்சு கொண்டு போகிறாங்க. களிமா சொன்ன ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பாகி இன்றைய காலத்தில் எப்படிப்பட்டது எங்களுடைய மனைவி பிள்ளைகளை பாதுகாக்கிற அளவுக்கு கஷ்டமாயிருக்கு. இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். அதே அடிப்படையில் 40 நாள் போகிறதுக்கு யார் ரெடி? இன்ஷா அல்லாஹ் உங்களோட நீயத்தை வெளிப்படுத்துங்க. உங்களோட நீயத்தை வெளிப்படுத்துங்க, அல்லாஹ் அனுப்பி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். சரி, மாதம் 3 நாள், ஒரு 2வது வாரம் போகுது. அதுக்கு பூர்த்தியான ஒரு ஜமாத்தோடு பொறுத்து முயற்சி செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ். பேர் தந்தா அவனுக்கு கபூல் செய்வாங்க. அதே மாதிரி 5 அமல் என்னோட வாழ்க்கையில் நாங்கள் வந்து அல்லாவோட தொடர்பாகக்கூடியது, எங்கள்கிட்ட பாதுகாப்பு வைக்கக்கூடியது இந்த 5 அமல். இந்த 5 அமலை நாங்கள் சரியான முறையில் செஞ்சு வந்தோம்டா எங்கள்கிட்ட மாற்றம் வரும், ஊரிலே மாற்றம் வரும். அது 1வது தாலி, அரவர் தாலி வாசிக்க சொல்கிறான் மஸ்ஜிதில். 2வது மசூரா, 3வது 2வது கஸ்ஸே சொல்கிறாங்க, 3வது மஹல்லா வேலை, அதோட
பக்கத்து மாலாவில் கோயில் தொணை தரப்பட்டது. இன்ஷால்லா நாளை கோயில் தொணத்துல 2ஆம் மாலாக்கி இன்ஷால்லா சொல்லுங்களேன். நான் 2ஆம் வாரம் 2ஆம் மாலை பொறுத்து ரெடி. இன்ஷால்லா யார் ரெடி? இன்ஷால்லா அதே மாதிரி மாதம் தவறாமல் 3 நாள் இது தரத்தீவாக நாங்கள் வாழ்க்கையில் செஞ்சு வந்தோம்னா இந்த ஊர்லேயும் பெரிய மாற்றம் பார்க்கல, மேல்ட்டையும் பெரிய மாற்றம் பார்க்கல. அதே மாதிரி உஸ்மாமோட வாராம் தாலி வைக்கப்பட்டது புதன்கிழமை. அவர் எங்களோட பெண்களை முழுமையாக அந்த வாராம் தாலிமுறை ஈடுபடுறதுக்கு வச்சு விடுவோம். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் எதேதோ கொடுக்குறோம் குடும்பத்தில் மனைமாட்ட எல்லாம். ஆனால் அசல் என்னண்டா தீனத்தை கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசலாக கொடுக்கப்பட்டது தீனத்தான். அவங்க விட்டுட்டு போனதும் தீனத்தான். அதனால் எங்களோட பெண்களையும் நாங்கள் பாதுகாக்கிறது முக்கியம். இன்ஷால்லா முயற்சியமா இன்ஷால்லா இதெல்லாம் கேட்டோம். இதெல்லாம் இல்லாதோட எனக்கு உங்களுக்கு முயற்சி போய் பார்க்க